டிஷ்ஷு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேன் வச்சுருக்கோம். பேன் வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை புளி வாசனையே வந்துனே இருக்கும். ஸோ நம்ம வந்து தாளிச்சாதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பிறகு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு தான் நம்ம வந்து சட்னி அரைச்சிருக்கோம். ஸோ கருவேப்பிலை போடலனாலும் போடல, வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிடலாம். சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கஞ்சி கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து போட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னியில் வந்து போட்டோம்னா இந்த இதில் பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. புளி சட்னி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டான புளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஷோ.